வணக்கம். தமிழ்நாட்டில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். விஜய் ஒரு பெரிய கனவில் இருந்தார். நேற்றைய தினம் முதல்வர் கரூருக்கு போயிருந்தார். போன இடத்துல என்ன சொன்னார்? வருகிற சட்டமன்ற கரூர் இடைத்தேர்தலில் திமுகவை அடித்து ஒட்டச்சு ஒலையில் போட்டு ஓடு 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 என்னெல்லாமோ பண்ணார் இல்லையா? அந்த செய்தி வந்த சில மணி நேரங்களிலேயே ஹைகோர்ட் சொல்லுது இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடை என்று. நான் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இடைத்தேர்தல்கள் எப்படி வரும்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் இறந்து போகணும், மரணம் அடைஞ்சால் அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் 6 மாதத்துக்குள்ளே வரும். இல்லாமல் இருந்தால் அந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒரு குற்றச்சாட்டுக்கு தண்டனை பெறணும். அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் ஒரு இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய தண்டனை அடைகிறார் என்றால் அவர் எம்எல்ஏ பதவி, அவருடைய எம்எல்ஏ பதவி இது பண்ணலாம். இப்போ என்ன அப்படின்னா, அப்படி எதுவும் இல்லாமலேயே திடுத்திடுப்புன்னு ஏடிஎம்கே கட்சியை சார்ந்த பல பேர் கும்பல் கும்பலாக தாவேக்காவில் இணைகிறான். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த 50 நாட்களில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு சட்ட ஒழுங்காகட்டும், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களாகட்டும், எதுலையுமே எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டில் எல்லாம் கீழே தான் போயிட்டுருக்கு. இப்போ ஒருத்தர் ஒரு கட்சியிலேருந்து இங்கே சேர்றான்னா நம்ம ஏதாவது ரீசன் தேடுவோம் இல்லை, என்ன காரணத்துக்காக சேர்றாங்க அப்படின்னு. அதனால தான் அதிமுகவினுடைய இன்பத்துறை எம்பி அவர்கள் சொல்கிறாரு, மீன் கடை பூனைகள், மீன் எங்கே இருக்கோ அங்கே பூனைகள் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, அதிகாரம் எங்கே இருக்கோ அதுக்கு அங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி. இப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், விஜயபாஸ்கர் நேற்றைய தினம் மேடையில் ஏறி பயங்கரமாக புரட்சி தலைவியோடும் புரட்சி தலைவரோடெல்லாம் விஜயை பேசுனதெல்லாம் நமக்கு ஞாபகம். அந்த நேரத்தில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாகிட்டு இருந்தது. என்ன, தாவேக்கா கட்சியை சார்ந்தவர்கள், விஜயினுடைய கட்சியை சார்ந்தவர்கள் எங்களை அணுகினார்கள், அவங்களுடைய அந்த அணுகுமுறை எங்களுக்கு பிடித்திருந்தது, அதனால் நாங்கள் தாவேக்காவில் சேர்ந்தோம். அப்போ மிகப்பெரிய குதிரை பேரம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நமக்கு தெள்ள தெளிவாக மக்களுக்கு புரிகிறது. ஏன் நீங்கள் பாருங்களேன், எதற்காக இந்த பதட்டம் விஜய் அவர்களுக்கு? விஜயனுடைய பதட்டம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா இவருடைய கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், இந்த 45-50 நாட்களிலேயே அவ்வளோ பெரிய கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இப்படியே போனால் அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். வெளியே வந்தால் இந்த கட்சிக்கு 6 மாதத்துக்குள்ளே 6 மாதம் கழித்தா மெஜாரிட்டியை நிரூபித்தாகணும். அப்போ நிரூபிக்க முடியலைன்னா இப்போ இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? பயத்திலேயே ஓடிட்டு இருக்கிறதுக்கு பதில் சோஃபா மாடலோ இல்லை குதிரை பேரமோ எதையோ ஒன்றை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற திட்டம். இங்கே மின்வெட்டு சரி செய்கிறாங்களா, இல்லை பெண்கள் பாதுகாப்பு சரியாகிறதா, இல்லை ஏதாவது தேர்தல் வாக்குறுதிகள் நடந்தது, அதெல்லாம் இல்லை. எம்எல்ஏக்களை வாங்குவது, இதுக்கான திட்டங்கள் தான் இந்த 50 நாட்களில் உருப்படியாக அவங்க பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த நேரத்தில் ஹைகோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய இந்த இடைக்கால தடை அப்படிங்கிறது விஜயினுடைய கனவுக்கு ஒரு மரண அடி கொடுத்திருக்கிறது என்பதைத்தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போது நீங்கள் பார்க்கணும், 6 இடம் இல்லைங்க, செய்திகள் எப்படி வந்துட்டுருக்கு, 12 இடங்களில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு திட்டம் வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். 12 அதிமுக கட்சியை சார்ந்த மாற்று கட்சியை சார்ந்த நபர்களெல்லாம் ரிசைன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல தேர்தல் நடத்தணும். ராஜினாமா செய்வதற்கு ஒரு சட்ட ரீதியான காரணம் வேணும் இல்லையா? ஹைகோர்ட் கேட்குறது அதான். சட்ட ரீதியான ஏதாவது காரணம் இருக்குது. 6 பேர் போயிட்டு சபாநாயகர்கிட்ட நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு சொல்கிறத அது எப்படி ஏற்றுக்க முடியும்? என்ன காரணம்? அவர்கள் சொல்லக்கூடிய ரீசன் என்ன? அப்போ பழைய தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இதெல்லாம் செல்லுபடியாகாது அப்படின்னு ஹைகோர்ட் தெளிவாக சொல்லி இருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போது நீங்கள் பார்க்கணும், இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நம்முடைய விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, அப்பாவை காணோம், 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூரில் கொத்து புரோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்போ திரும்ப கேட்கலாம் இல்லையா அவர்கிட்ட, எப்பா 5 நிமிஷம் பேசுனதுக்கே 136 இடங்களில் உங்களை தோக்கடிச்சிருக்கிறாங்க, பல மாவட்டங்களில் ஒரு சீட்டு கூட உங்களுக்கு கிடையாது, இதெல்லாம் நம்ம சொல்லலாம் இல்லையா? வாதத்திற்கு சொல்லணும்னா இதெல்லாம் சொல்லிட்டு போகலாம். இது சின்ன பசங்களுக்கு, ரீல்ஸ் போடுற பசங்களுக்கு வேணால் இது சுவாரஸ்யத்தை உருவாக்கலாம். ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய நலன் சார்ந்த, மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கிறவர்களுக்கெல்லாம் இது நிச்சயமாக ஒரு அருவருப்பைத்தான் உருவாக்கும் இல்லையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, புறவாசல் வழியாக தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஹைகோர்ட்டுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த தடை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போது இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது, அது ஒரு மிக முக்கியமான ஆதாரம். இப்போ வைகோ சொல்கிறார், வைகோ என்ன சொல்கிறாரு, அதாவது
2 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணுங்க, பண்ண வைங்க, நானே வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணி அவங்கள வெற்றி பெற செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே எவ்வளவு பெரிய மோசமான செயல். இப்போ சட்டத்திற்கு புறம்பான செயல்களை, இப்போ சபாநாயகர் கூட அரசமைப்பு சட்டத்தை கூட தவறாக அவர் அதற்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு இன்பத்துறை எம்பி அவர்கள் இன்றைக்கு காலையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போ திடுத்திடுப்புன்னு ஒருத்தர் போகிறாரு, அதை ராஜினாமாவை இவர் ஏற்றுக்கிறாரு, அதற்கான அதிகாரம் தன்னிடம் இருக்கிறது என்று மதிப்புக்குரிய சபாநாயகர் சொல்கிறார். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு கேட்குறதுக்கு நமக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்குது. நான் என்ன கேட்குறேங்க, ஒரு ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்து பல மக்கள் நல திட்டங்களை உருவாக்குகிறார்கள். ஒரு வருடத்தில் சில ஆட்கள் வந்து இந்த ஆட்சியினுடைய நடத்தையை பார்த்து வருகிறார்கள் அப்படின்னா கூட ஒரு ஒரு நம்ம ஏற்றுக்கும்படியான ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அப்படி எதுவுமே இங்கே நடக்கலை. இங்கே வந்ததற்கு பிறகு கடந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை விட மிக 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 கீழான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இல்லையா? தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலீடுகள் வேறு இடத்திற்கு போகுது. ரீல்ஸு போடுறாங்க, ரீல்ஸு போடுறது மட்டும் நடக்குது. அது சோறு போடுமா? பிரச்சனைகளை தீர்க்குமா ரீல்ஸு? ரியலான ஆட்சி தான் இங்கே தேவை, அது இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் எம்எல்ஏக்களை அங்கிருந்து இங்கிருந்து பிடுங்கிறதுக்கான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ விஜய் அவர்கள் நேற்றைக்கு வந்து ஓடு 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 ஓடுன்னெல்லாம் சொல்லி அவர் பாடினார் இல்லையா? இன்றைக்கி பாருங்களேன், எப்போ விஜய் பேசினாலும் நீங்கள் இப்போ இந்த முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் பேசினார்னா அடுத்த நாள் சின்ன பசங்கங்க, ஒரு காலத்தில் அவருடைய ரசிகர்களாக இருந்த பசங்களை இன்றைக்கி ரீல்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. எந்த மாதிரி ரீல்ஸ் தெரியுமா? யார் ஓடுனா தெரியுமா கரூரில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷுவலை தூக்கி போடுறாங்க. இந்த விமான நிலையத்திலிருந்து ஆதவன் தீட்சணியா என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர் வேறு அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் போடுறாரு, விமான நிலையத்தில் ஓடுனதில்லை, விமானத்துக்குள்ளேயும் ஓடிட்டு இருந்தார் ஒருத்தர் அப்படின்னு மறைமுகமாக அவர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு கரூர் மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறாரு, அங்கே போய் அவர் என்ன செஞ்சுருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். சரி, அவருடைய விருப்பம், அவர் வந்து வேலை கொடுக்குறாரு, அதுக்கு ஏராளமான விமர்சனங்கள் இருந்தால் வேலை கொடுத்தாரு, அதற்கு ஒரு வருத்தம் தெரிவித்திருக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த மேடையை அவர் எதற்காக பயன்படுத்தியிருக்கார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னமும் அந்த இறந்து போன 41 குடும்பங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இறந்து போனவர்களுடைய நினைவுகளுடைய அந்த ஈரம் இன்னமும் அது போயிருந்திருக்காது. இப்போ இந்த நேரத்தில் அதை வைத்து ஒரு அரசியல் செய்வது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு மோசமானது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது விஜயும் ஆதவர்ஜுனாவும் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். ஒரு 12 இடங்களில் ஒரு இடைத்தேர்தலை திரும்ப கொண்டு வர்றதன் மூலமாக ஒரு 12 பேரை நம்ம கொண்டு வரும்போது சேஃபாக நம்ம ஆட்சியை நடத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஹைகோர்ட் இன்னைக்கு தெளிவாக அதெல்லாம் முடியாதப்பா, நீங்கள் செஞ்சிட்ருக்கிறதெல்லாம் சட்டத்திற்கு புறம்பானது, சட்ட விரோதமானது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், இந்த 6 இடங்களில் இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய 6 இடங்களில் வெற்றி பெற்றவர்களின் மீது அவர்களுடைய வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி வழக்கு வேறு இருக்குது. இது வேறு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இடியாப்பு சிக்கல்ல இப்போது நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய பாஷையில் சொல்கிறதா இருந்தால் கொத்து புரோட்டா மாதிரி ஆயிடுச்சு தாவேக்காவும் தாவேக்கா கட்சியும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.